Welcome back friends, welcome to TechVita channel. Last class la vandu for loop சம்பந்தமா கம்ப்ளீட்டா பார்த்தோம். லூப் சம்பந்தமா ஃபுல்லாவே பார்த்தாச்சு. while loop, do while loop and for loop மூணும் பிரீஃபாவே பார்த்துட்டோம். மூணுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, மேஜரா ப்ரோக்ராமிங் கோடிங்ல வந்து இந்த மூணு லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இந்த மூணு லூப்பும் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, ஒவ்வொரு லூப்லையும் மாறுபடக்கூடிய விஷயம் என்ன, எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி என்ன, எக்ஸிக்யூஷனுக்கு பிற்பாடு என்னங்கிறதுலாம் ஒவ்வொரு லூப்புடைய கிளாஸில் நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்தோம். அடுத்த பேசிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன, ஜென்ரலாக ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் கோட்ஸ் டு பெர்ஃபார்ம் ஏ சம் டாஸ்க். இதுதான் வந்து ஜென்ரல் டெஃபினேஷன் ஃபார் ஃபங்க்ஷன். ஒரு குறிப்பிட்ட கோடிங் லைன்ஸ் வந்து ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மட்டும் எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் பேர் தான் ஃபங்க்ஷன். ஒரு சி ப்ரோக்ராமில் வந்து மினிமம் வந்து அட்லீஸ்ட் டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனாவது இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லைன்னா அது ப்ரோக்ராமிங் கிடையாது. ஜென்ரலாகவே வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸு, ஃபங்க்ஷனுடைய ஒரு கோடிங் ஜென்ரல் கோடு பேஸ். இதான் இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து சி ப்ரோக்ராம்லேயே ப்ரியராகவே அவங்க லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இது மெயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியாது, எழுதக்கூடாது. அதை எழுதணும்னா தப்பாக போயிடும். ஏன்னா பிகாஸ் அவங்க ப்ரீலோடடாகவே மெயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபால்ட்டாகவே சி ப்ரோக்ராமில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது, எப்படி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எழுதுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ மெயின் கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து டேட்டா டைப். இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம விரிவாக சொல்லணும்னா, மெயின் ஃபங்க்ஷனுடைய டைப் என்ன, டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும். இப்போ அது நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லணும்னா, கமெண்ட்டில் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம்: டேட்டா டைப் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ் டைப்பு வேரியபிள் கமா டைப்பு ஸ்பேஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். ரெண்டு வேரியபிள் மட்டும். அதாவது இது என்னென்னா, இங்கே உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒரு வேரியபிள் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம்னா அதனுடைய டைப் என்ன, அதே போல் இங்கே ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறோம்னா அதோடைய டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது. தென் இங்கே ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, அந்த ப்ரோக்ராமிங் தப்பா சொல்ற ஃபங்க்ஷனுடைய முக்கியமான விஷயங்கள். ஃபங்க்ஷன் எப்படின்னா, இந்த பாருங்க, டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கா, அதுதான் இது. இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் வந்து இன்ட். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப மேஜராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாய்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் தான் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே வாய்டில் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இன்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதோடைய ரிட்டர்ன் வேல்யூ என்னங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகே, ரிட்டர்ன் 0 மீன்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் லைன் வந்து ப்ரோக்ராமிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். 0 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு லாகில் வந்து நம்மளுக்கு எரர் காமிக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இன்டிஜராக இருக்கிறதுனால இன்ட் மெயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஜென்ரல் ஃபங்க்ஷன் வந்து வாய்டு ஃபங்க்ஷன். வாய்டு டேட்டா டைப்பை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது. ரிட்டர்ன் டைப் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அது வாய்டு டேட்டா டைப்பை வச்சு தான் யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் டைப் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது பெரிய நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராமிங் லைன் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எழுதுனோம்னா 4 நம்பர் உள்ளே கொடுத்துட்டா ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அது அந்த மாதிரி ரிட்டர்ன் வேல்யூ இருந்தால் அது வந்து வாய்டு கிடையாது. வாய்டு அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப்பில் அது வரும். ரிட்டர்ன் டைப் இல்லை, அது ஒரு ரிட்டர்னே கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம்னா அது நம்ம ஜென்ரலாக வாய்டுங்கிற அந்த டைப்பில் நம்ம டேட்டா டைப்பில் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ரிட்டர்ன் டைப்புக்கு உண்டான விவரத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வாய்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். வாய்டுங்கிறது டேட்டா டைப். ஓகே, இந்த இடம் கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஸ்பேஸ் மை ஃபங்க்ஷன் நேம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் ராஜா ஃபங்க்ஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன்.
எனி நேம் கொடுக்கலாம். ப்ரீலோடடாக இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, பிரிண்ட்டுலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறேன். பிரிண்ட்டு, மெயின், இஃப், எல்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீலோடடாகவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். தென் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட். இதுக்குள்ளே வந்து பேராமீட்டர்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்கலாக பார்க்கறதுனால எந்த ஒரு பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணி நான் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் லீவ் இட் பண்ணிடுறேன், அதை எதுவுமே கொடுக்கல. தென் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ் அண்ட் க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட்ஸ். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். printf we executed a very successful program. Spelling mistakes. சக்ஸஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ராஜா ஃபங்க்ஷனுங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்னென்னா ஜஸ்ட்டு வி எக்ஸிக்யூட்டட் எ வெரி சக்ஸஸ் ப்ரோக்ராம்ங்கிற அந்த லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். இதை நம்ம இந்த ஃபங்க்ஷனை எங்கெல்லாம் நம்ம கால் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் இந்த லைனை மட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கோடிங் லைனுடைய வேலை வந்து இந்த பிரிண்ட்எஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வேறு நம்ம நிறையா கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் printf enter printf this is my first function. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்டு கொடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல ஒரு கமாண்டு, 2 கமாண்டு கொடுக்குறேன், 2 பிரேக்கிங் கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, அதை கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன். சாரி ப்ராப்பராக அலைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ராஜா ஃபங்க்ஷனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 printf ஓகே, printf தப்பாக போட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி, லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ராஜா ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே printf ஸ்டேட்மெண்ட் தான். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் வி எக்ஸிக்யூட்டட் எ வெரி சக்ஸஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே நான் டெக்ளேர் பண்ணணும், எங்கே நான் உள்ளே கொண்டு வரணும்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் உள்ளே கொண்டு வந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா வெறும் ராஜா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு கால் ஆகிடும். புரியுதுங்களா? கால் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நான் இந்த இடத்துல இங்கே எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே நான் கால் பண்ணலைன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ நம்ம printf கொடுத்துருக்கோம், இது பிரிண்ட் ஆகுதான்னு முதல் நம்ம பார்ப்போம் எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகே, ஸோ ரன் பண்ணுற ப்ரோக்ராமை இங்கே பாருங்கள். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு எழுதியிருக்கேன், இது இங்கே பிரிண்ட் ஆகலை. வி எக்ஸிக்யூட் எ வெரி சக்ஸஸ் ப்ரோக்ராம்னு எழுதியிருக்கேன், அதுவும் பிரிண்ட் ஆகலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இதை டெக்ளேர் பண்ணலை. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை நம்ம எழுதிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டெக்ளேர் பண்ணணும். ஏன் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமை, ஒரு செட் ஆஃப் கோடிங்கை வந்து நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம்னா அது ஒரு பெரிய லைனாக இருக்கும், பெரிய ப்ரோக்ராமிங் லைனாக இருக்கும். ஆனால் வந்து ப்ரோக்ராமில் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம், த சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து அதிகமாகிடும் திரும்ப 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 ஒரே கோடிங்கே நம்ம எழுதணும்னா. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. இப்போ இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மைலிஸ் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்மைலிஸ்க்கு நம்ம போடுறது நம்மளுடைய செமிகோலன் சிம்பிள், பிராக்கெட் சிம்பிள் தான் போடுவோம். அது என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம்குள்ளே போய் ரீப்ளேஸ் ஆகும், அந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணும். இதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிறத யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்மைலி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது அந்தந்த அக்கார்டிங் டு த அந்த ப்ரோக்ராம், அந்த சீனா சீக்கு, ஜாவானா ஜாவா, அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா ஒரு இடத்துல இதை கொடுத்துட்டா போதும். ஃபங்க்ஷன் ஸ்மைலி ரீப்ளேஸ் செமிகோலன் சொல்லிட்டு நீங்கள் எங்கே கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து அந்த செமிகோலன் கமாக்கு வந்து என்ன ஸ்மைலி இமேஜ் இருக்கோ அது தானாக கொண்டு வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்.
இது லைவான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நான் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ராஜா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டு செமிகோலன் கொடுக்கணும். இங்கே செமிகோலன் வராது, இங்கே செமிகோலன் வரும். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், லைன் முடியுதா, புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷன், அதனால தான் இங்கே செமிகோலன் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை டெக்ளேர் பண்ணுறான் தான் அங்கே செமிகோலன் நீங்கள் கொடுத்தாகணும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ரன் பண்ணால் எனக்கு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வி எக்ஸிக்யூட்டட் எ வெரி சக்ஸஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 10 தடவை கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி, எனக்கு 10 தடவை இது பிரிண்ட் ஆகணும்னா கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. எத்தனை தடவை? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 7 டைம்ஸ்க்கும் நான் இதை எழுதி தானே ஆகணும். நான் பர்ஃபெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். அந்த 7 to 14 லைன் ஆகிடும். 14 தடவை இது வரணும்னா. ஆனால் 7 லைனில் இதை முடிச்சாச்சு. அதுதான் அதனுடைய லைவான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ பாருங்கள், 7 தடவை வரும். 7 தடவை நம்ம கால் பண்ணியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை, 7 தடவை இங்கே வரும். புரியுதுங்களா? ஃபங்க்ஷனுடைய யூசேஜும் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபங்க்ஷனை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது புரியுதா? ஓகே, ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை டெக்ளேர் பண்ணுறது எங்கே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் பண்ணலாம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இதுக்கு மேலேயும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், எழுதலாம். எழுதிட்டு நீங்கள் எங்கே கால் பண்ணணுமோ கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து மேலே எழுதாமல் கீழே எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டெக்ளேர் பண்ணணும். டெக்ளேர் பண்ணி ஒரு செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, அது மறந்துடக்கூடாது. வந்துருச்சா? செமிகோலன் கொடுக்காம இது டெக்ளேர் பண்ணாமல் கூட நீங்கள் கீழே வச்சு எழுதலாம். அப்பயும் உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அந்த எரர் வராது. இதே நீங்கள் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும். ஸோ உங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நீங்கள் காப்பி பண்ணி மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே அது என்னங்கிறத டெக்ளேர் பண்ணணும். வித்து என்ன டைப்பு, டேட்டா டைப்புங்கிறதையும் டெக்ளேர் பண்ணணும். எப்படி நம்ம வந்து ஒரு இன்டிஜர் ஏன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டெக்ளேர் பண்ணுவோம், அதே போல் ஃபங்க்ஷனையும் நீங்கள் டெக்ளேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, ரெண்டாவது ஒரே ஃபங்க்ஷன் நேமை வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ராஜா ஃபங்க்ஷன் இங்கே ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், திருப்பி இங்கே கீழே வந்து ராஜா ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? எரர் வந்துருச்சா? 2 தடவை கிரியேட் பண்ணியிருக்கேன், அவர் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மைனர் சேஞ்சாவது இருக்கணும். ஓகே, இப்போ வரல பார்த்தீங்களா? பிகாஸ் நான் வந்து ராஜா ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இது ராஜா ஃபங்க்ஷன் 2ன்னு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ ராஜா ஃபங்க்ஷன் 2வையும் நான் இங்கே கால் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ராஜா ஃபங்க்ஷன் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இந்த கோடு கொடுத்துக்குவோம். இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. இது தெரியுதா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து லைன் பை லைனாக அது எக்ஸிக்யூட் எப்படி ஆகுங்கிறத நான் சொல்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதினோடனே என்ன பண்ணோம்னா studio.hங்கிறது என்னங்கிறது, இதெல்லாம் லைப்ரரி என்னங்கிறது தெரியும். அடுத்தது இந்த டெக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகும். லைன் டெக்ளேர் பண்ணோடனே வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் நடக்காது, ஜஸ்ட் மெமரி மட்டும் பண்ணிக்கும். ராஜா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத மெமரியில் வச்சுக்கும். டெம்பரரி மெமரின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் கம்பைலரில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் இதனுடைய வேல்யூலாம் வேரியபிளாக இருந்தால் வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ வந்தால் மட்டும் மெமரி பண்ணோம். இல்லை டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா இதெல்லாம் ஸ்ட்ரிங் தானே, டிஃபால்ட்டாக மெமரியில் வச்சுக்கும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே கால் ஆகுதோ அப்போ மட்டும் டைரெக்டாக இது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில் தான் இது இங்கே மெயின் ஃபங்க்ஷன் கீழே ராஜான்னு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, கால் ஆகிருக்கு. கால் ஆனோன்னே அது டேரெக்டாக எங்கே போகுது, ராஜா ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுது. இந்த இடத்துல இருக்குது ராஜா ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்குது, இந்த லைன் இருக்குது. ஸோ இது அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வருது. திருப்பி அதே போல் திருப்பி ராஜா ஃபங்க்ஷன் அதே எப்படியே மறுபடியும் வருது. அப்புறம் லாஸ்ட்டாக ராஜா ஃபங்க்ஷன் 2 எங்கே இருக்குன்னு பார்க்குது, அது இந்த இடத்துல இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதை நான் டெக்ளேர் பண்ணலை, ராஜா ஃபங்க்ஷன் 2 வந்து நான் இங்கே மேலே டெக்ளேர் பண்ணணும் அது. ஓகே, ஸோ அதை நான் பண்ணுறேன். இப்போ பண்ணாகட்டியும் எரர் வராது, ஸ்ட்ரிங்கில் எரர் வராது. நீங்கள் வந்து பெருசாக பண்ணும்போது எரர் வரும். ஓகே, அதனால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல நான் டெக்ளேர் பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே டெக்ளேர் பண்ணிட்டு தான் நம்ம கீழே பண்ணணும். ஒருவேளை மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுறதா இருந்தால் டெக்ளேர் பண்ண தேவையில்லை. ஃபங்க்ஷன் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் இங்கே வந்துருச்சுன்னா நீங்கள் இதை எழுத தேவையில்லை. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் கடைசியாக. புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே எதுவும் கொடுக்காம நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நாளைக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து பாஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.